எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயங்க. எந்த கோவிலுக்கு போனாலுமே திருநீரானது கொடுப்பாங்க. இந்த திருநீரானது ஏன் பிரசாதமாக அவங்க கொடுக்குறாங்க, இந்த திருநீர் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கும், அதே மாதிரி இந்த குங்குமம் நம்ம ஏன் வச்சுக்கிறோம், இந்த தாலி கயிற்றில் பெண்கள் பார்த்திங்களா இந்த குங்குமமானது வைத்துக்குவீங்க, அதை ஏன் வைத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பதில் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோவில்களில் திருநீர் கொடுப்பது ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க, மருத்துவ ரீதியாகவும் சரிங்க, பல நன்மைகளை கொடுக்கும். இது இறைவனோட பிரசாதமாக சொல்லப்படுவது மட்டுமல்லாமல் உடல் மற்றும் மனதிற்கு குளிர்ச்சி அளிப்பதாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த திருநீர் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது, நீங்கள் தினமுமே திருநீர் வைக்கிற பழக்கம் இருக்கா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மை சுற்றி நல்லது கெட்டது என பல்வேறு அதிர்வுகள் இருக்குதுங்க. நம்மை அறியாமலே நம்மளோட உடலுக்குள்ள அந்த எல்லா அதிர்வுகளுமே சென்று வருகிறது. அதே மாதிரி இந்த திருநீரானது நம்மை சுற்றி இருக்கும் நல்ல கதிர்களையும் அதிர்வுகளை மட்டுமே உள்வாங்கும் திறனை கொண்டிருக்கு. இதனோட காரணமாகத்தான் நம்மளோட உடலில் பல்வேறு இடங்களில் திருநீரானது இட்டுக்கொள்வதன் மூலம் அந்த நல்ல அதிர்வலைவுகள் நம்மளோட உடலில் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதே மாதிரி திருநீரானது உடலோட சில பாகங்களாவது அணிய வேண்டும் எனவும் சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாகவே நம்மளோட உடலில் மிக நுண்ணிய நரம்பு அதிர்வுகளை கொண்டுள்ள நெற்றியில் அணிவது மிக மிக அவசியங்க. நம்மளோட உடலிலேயே நெற்றி மிக அதிகமான வெப்பத்தை உள்வாங்குவதும் வெளியிடும் பாகங்களாகவும் இருக்குதுங்க. இதன் காரணமாகத்தான் நம்ம நெற்றியில் திருநீர் அணிவது மிகவும் அவசியமானது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே நெற்றி முழுவதுமே நம்ம திருநீரும் அணியலாங்க, அல்லது நெற்றி பொட்டில் மட்டும் அணிவது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம். அப்படி நம்ம திருநீரானது பூசும்போது சூரிய ஒளி கதிர்களின் சக்தியை நம் உடலுள்ள இழுக்க பயன்படுகிறது. இதனால தான் நம்மளோட உடலில் உள்ள பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாகவும் மாறுகிறது. அதே மாதிரி இந்த திருநீரை எப்படி மருந்தாகுது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. பசுமாட்டு சாணத்தை எரிக்கிறதுனால திருநீரானது உருவாகுங்க. அதாவது மாடு அருகம்புல்லானது உள்ளிட்ட புல் வகைகளை உண்ணுகிறது. அதனை தன்னோட உடலில் தேற்றி வைத்து பின் அதுக்கப்புறம் சாணமாக போடுங்க. அந்த சாணம் தீட்டு எரிக்கும் போது உருவாகும் சில ரசாயன மாற்றங்கள் நம்மளோட உடலுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்க வல்லது. நெற்றி பகுதியானது மிக நுண்ணிய நரம்பு அதிர்வுகளை கொண்டு இருக்கிறதுனால அதை வைத்து சில மனோவசியம் செய்ய முடியுங்க. அப்படி மனவசியத்தை தடுக்கும் ஆற்றலானது திருநீர் சந்தனத்திற்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருநீரானது வேற என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? திருநீர் இடும்போது நல்ல கதிர்களை ஈர்த்து உடலுக்கு கொடுப்பது போல சந்தனம் நம்மளோட உடலிலிருந்து வெளிப்படும் வெப்பத்தை நீக்குகிறதுங்க. அதே போல் வெளியிலிருந்து வரும் வெப்பத்தையும் தடுக்கிறது. இதனால தான் வெப்ப மிகுதியால் ஏற்படக்கூடிய மூளை சோர்வு ஏற்படாமல் தடுக்குது. நாம் நம்மளோட விரலை நெற்றி பொட்டில் பட்டும் படாமல் சிறிது நேரம் வைக்க நம்மளோட மனமானது ஒருநிலைப்படுத்துவதை நம்மளால் உணர முடியுங்க. அப்படிப்பட்ட மன ஒருநிலைப்பாட்டை அதிக நேரம் நீட்டிக்க வைக்கும் வல்லமை இந்த திருநீருக்கானது இருக்குங்க. இதனால தான் தியானம் செய்த மன ஒருநிலைப்பாடு சிந்தனை தெளிவானது ஏற்படுகிறது. பொதுவாகவே குங்குமம் வைக்கிறதுனால பல மாற்றங்கள் நம்மளோட உடலில் ஏற்படுங்க. அது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாங்க. குங்குமம் வைப்பது இந்து மதத்தில் ஒரு மங்களகரமான ஒரு சடங்காக சொல்லப்படுது. அதே மாதிரி பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைப்பது கணவரோட ஆயுளை அதிகரிக்கும், அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்து வர ஒரு விஷயங்க. இது பெண்களோட திருமண வாழ்க்கையை குறிக்கிறது. மேலுமே அவங்களோட அழகையும் கவர்ச்சியும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குங்குமம் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அதே மாதிரி நம்மளோட நாட்டோட மிக பழமையான பாரம்பரிய தெய்வீக கலை யோக கலையாகுங்க. இந்த கலையோட தத்துவத்தின்படி நம்மளோட நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கும் திலத பகுதி மனித உடலில் இருக்கும் 7 சக்கரங்களில்
ஆக்னேய சக்கரம் இருக்கும் பகுதியாகவும் சொல்லப்படுது. இந்த ஆக்னேய சக்கரம் ஒரு மனிதனோட ஆன்மாவிற்கான நுழைவாயிலாகும். இந்த பகுதியானது ஒரு மனிதனோட சிந்தனை திறன் மற்றும் ஞாபக திறனோடும் தொடர்புடையதாகவும் சொல்லப்படுது. ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, நெற்றியில் திலகம் இட்டுக்கொள்வது நம்மளோட இந்து மதத்தில் பன்னெடுங்காலமாகவே இருந்து வரும் ஒரு பாரம்பரிய ஒரு பழக்கமாகும். இந்த நெற்றி பொட்டில் திலகமிடுவதற்கு ஒரு விஞ்ஞான ரீதியான காரணமும் இருக்கிறதுங்க. அதாவது திலத பகுதியில் இருக்கும் ஆக்னேயம் அப்படிங்கிற சக்கரம் ஒரு மனிதனோட மனதை கட்டுப்படுத்தும் சக்கரமாகும். பிறரை நாம் நினைக்கும் காரியங்களை செய்ய வைக்கும் ஒரு மனோவசியம் எனப்படும் சித்துக்கலையில் தேர்ச்சி பெற்ற ஒருவரால் தன்னோட யோக சக்தியை தன்னோட பார்வையின் மூலம் பிற மனிதர்களோட ஆக்னேய சக்கரத்தில் செலுத்தி அவரை தன்னோட விருப்பத்திற்கேற்றவாறு ஈர்க்க முடியும். அதிலுமே பெண்களுக்கு இயற்கையாகவே இந்த சக்கர பகுதியானது சற்று வலுவற்ற நிலையிலேயே இருக்குங்க. காரணத்தினால தான் பெரும்பாலுமே பெண்கள் இத்தகைய மனோவசியத்திற்கு சுலபமாக இரையாகின்றாங்க. இப்படிப்பட்ட தீய கலைகளோட பிரயோகங்களிலிருந்து அவங்கள காப்பாற்றுவதற்காக ஆண்களை விட பெண்களுக்கு நெற்றியில் குங்குமத்தால் திலகமிட்டு கொள்ளும் நடைமுறையானது வற்புறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. இது காலங்காலமாகவே பின்பற்றி வருங்க. நம்மளோட கோவில்களில் இறைவனோட பிரசாதமாக குங்குமம், மஞ்சள், சாந்து, சந்தனம் போன்றவை எல்லாமே தரப்படுறாங்க. இந்த பிரசாரங்களை எல்லோருமே வலது கையில் வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் இடது கையில் கொட்டி அதிலிருந்து தங்களோட கட்டை விரல் மட்டும் ஆள்காட்டி விரல்களால் இந்த பிரசாதங்களை எடுத்து தங்களோட நெற்றியில் திலகம் இட்டுக்கொள்கிறாங்க. இது சரியான முறை இல்லைங்க. குங்குமம் மற்றும் இதர திலக பிரசாத பொருட்களை அர்ச்சகரிடமிருந்து நம்ம பெறும்போது வலது கையில் வாங்கி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அந்த உள்ளங்கையில் இருக்கும் குங்குமத்தை ஆண்களாக இருந்தால் தங்களோட வலது கை நடுவிரலை உட்புறமாக மடக்கி அந்த குங்குமத்தை நீங்கள் தொட்டு தங்களோட நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் தங்களோட வலது கை மோதிர விரலை மடக்கி குங்குமத்தை தொட்டு தங்களோட நெற்றியில் இட்டுக்கொள்கிறது தான் சரியான முறை. ஒருவரோட நடுவிரல் நவ கிரகங்களில் சனியையும் பஞ்சபூதத்தில் ஆகாயத்தையும் குறிக்கும். ஆண்கள் ஆகாயத்தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நடுவிரலால் பொட்டிட்டு கொள்ளும்போது அவங்களோட ஆன்ம சக்தியானது தூண்டப்படுகிறது. அதே போல் ஒருவருடைய கைகளிலுள்ள மோதிர விரல் நவ கிரகங்களில் சூரியனையும் பஞ்சபூதங்களில் பூமியும் குறிக்கிறது. பெண்கள் பொறுத்த வரைக்குமே பூமியின் தன்மை கொண்டவர்களால் அதனால் மோதிர விரலால் பொட்டு வைத்து கொள்ளும்போது அவங்களோட ஆன்ம சக்தியானது தூண்டப்படுகிறது. எனவே தன்னோட நெற்றியில் பொட்டிட்டு கொள்ளும்போது இத்தகைய யோக விஞ்ஞான செயல்முறையை கடைபிடிக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் ஏற்படுங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போங்க. பெண்கள் பொறுத்த வரைக்குமே நெற்றியில் பொட்டு வைப்பாங்க, அதுக்கப்புறம் தாலியிலும் பொட்டு வைப்பாங்க. இந்த பெண்களானவள் தாலியிலும் நெற்றியிலும் குங்குமம் வைத்துக்கொள்வது வழக்கத்திலே இருந்துட்டு வருதுங்க. தாலியில் ஏன் குங்குமம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாங்க. மேலுமே நெற்றியில் குங்குமம் வைப்பது பெண்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பெண்கள் முக்கியமாக பின்பற்ற வேண்டிய முக்கிய ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளை பின்பற்றினால் அந்த பெண்ணுக்கும் குடும்பத்திற்கும் சுப மங்களங்கள் உண்டாகுங்க. பெண்கள் குங்குமத்தை மாங்கல்யம், நெற்றி, முன் வகிடு, மத்தி இது பெண்களுக்கு தெய்வீக பண்புகளை முக்கியமாக பெற்றுத்தருங்க. அதே மாதிரி பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளை பின்பற்றி நடந்தாலே சுப மங்களங்கள் அனைத்துமே உண்டாகுங்க. அதே மாதிரி பெண்கள் எப்போதுமே 3 இடங்களில் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டுங்க. மாங்கல்யம், நெற்றி, முன் வகிடு, மத்தி இது பெண்களுக்கு தெய்வீக பண்புகளை முழுமையாக பெற்றுத்தரும். குங்குமம் பொட்டு வைத்தாலே உடலுக்கு நல்லதுங்க. தாலியை நூலாகிய சரடில் கோர்த்து அணிவது தான் சிறப்பு. அதோட தேவையான சங்கிலி முதலியவை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். நூலாகிய தாலியை சரட்டில் பஞ்சபூத சக்திகள் அதிகம் இருக்கிறதுனால முக்கியமாக இந்த பெண்களை பார்த்திங்களா தாலி சரடை விட இது போடுறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். தாலி அப்படிங்கிறது மிகவும் மங்களகரமான ஒரு பொருளுங்க. மற்ற அணிகலன்களை போல தினமுமே அதை கலற்றி வைப்பதும் மறுநாள் எடுத்து அணிந்து கொள்வதும் முக்கியமாக தவறுங்க. அது எப்போதுமே நம்மளுடைய கழுத்திலேயே இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். பெண்கள் பொறுத்த வரைக்குமே
இந்த முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி மேலே வெற்றியாக குமியுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ். தேங்க்யூ.